சேலத்துல விஜய் பொதுக்கூட்டம் நடத்துறாரு பிப்ரவரி 13ஆம் தேதி. இது அந்த பகுதியில மறுபடியும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியின் ஒரு பலமான வாக்கு வங்கியை அசைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்க போய் அவர் போனாதான் அஇஅதிமுக வாக்கு வங்கியோ இல்லாட்டா வேற எந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியோ அவர் தாக்கம் ஏற்படுத்துவார் என்று அர்த்தம் இல்லை. போயிட்டதுனாலேயே அவர் அந்த கட்சியினுடைய வாக்குகள் எல்லாத்தையும் அஇஅதிமுக கட்சியினுடைய வாக்குகளை எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சேலத்துல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அஇஅதிமுக நம்பர் 2 கட்சி அண்ட் ஓரளவிற்கு வாக்கு வங்கியை இழந்து விட்ட கட்சி. அது இன்னும் வாக்கு வங்கியை இழக்குமே ஆனால் அதுக்கு பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். சேலத்துல பாதிக்கப்பட போவது அஇஅதிமுகவை விட திமுகவுக்கு பாதிப்பு அந்த இடத்துல அதிகமாக கூட இருக்கலாம். விஜய்க்கு லாபம் இருக்கும். விஜய்க்கு லாபம் இருக்கும். இது ஒரு குறிப்பிட்ட அந்த பிரிவினர் அவங்க பின்னாடி போறாங்க. பட்டியலின சமூகத்தை சொல்றீங்களா? ஆமா, பட்டியலின சமூகத்தை தான் சொல்றேன்னு வச்சுக்கோ. பட்டியலினத்தை சொல்றோமே தவிர இப்ப இந்த கெவின் மர்டர்ல எல்லாம் ஒண்ணும் வாயே திறக்கல. செங்கோட்டையன் வெற்றி பெறுவது கூட சந்தேகம் என்று தான் சொல்கின்றார்கள். மற்ற பகுதிகளில் இருந்தா விஜய்க்கு எந்தெந்த பகுதிகளில் அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடும், வெல்லலாங்கிற மாதிரி எந்தெந்த இடங்கள் இருக்கக்கூடும்? சென்னை, அதுல ஒரு 4-5 இடங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம். ஈவன் விராலிமலை விஜயபாஸ்கர் 2வதா தான் வர்றாருன்னு சொல்றேன். வணக்கம் நண்பர்களே. சேலத்தில் விஜய் கூட்டம் நடத்துகிறார். இது அந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமியின் வாக்கு வங்கியை பாதிக்குமா, விஜயின் வாக்கு வங்கி உயருமா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ராமகிருஷ்ணன். வணக்கம். சேலத்துல விஜய் பொதுக்கூட்டம் நடத்துறாரு பிப்ரவரி 13ஆம் தேதி. இது அந்த பகுதியில மறுபடியும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியின் ஒரு பலமான வாக்கு வங்கியை அசைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அவர் இப்போ மாநிலம் முழுவதுமாக அந்த செல்கின்ற பயணம் இது. ஸோ அதனுடைய ஒரு நீட்சி. அதனால சேலத்தையும் அவர் இந்த முறை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அவருக்கு அங்க போனாலும் அதாவது சேலத்தை அங்க போய் அவர் போனாதான் அஇஅதிமுக வாக்கு வங்கியோ இல்லாட்டா வேற எந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியோ அவர் தாக்கம் ஏற்படுத்துவார் என்று அர்த்தம் இல்லை. அவருக்கு ஒரு இது இருக்கிறது, அவருக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது, அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஒரு சில தரப்பினர் மீது. ஸோ அதனால அவருக்கு போயிட்டதுனாலேயே அவர் அந்த கட்சியினுடைய வாக்குகள் எல்லாத்தையும் அஇஅதிமுக கட்சியினுடைய வாக்குகளை எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கட்சியும் பாதிக்கப்படலாம், மற்ற பல கட்சிகளும் பாதிக்கப்படலாம். ஆனா தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது நம்ம இப்பொழுது பெருசா அதை சொல்லிட முடியாது. புதிய சக்தி, அவர் ஒரு புதிய சக்திங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். பட் அவருடைய தாக்கம் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது நம்ம இன்னும் காலம் இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனா அந்த பகுதியில அவருடைய பாதிப்பு முக்கியமாக கரூருக்கு அப்புறம் அந்த பகுதி போறதுக்கு அப்புறம் ஈரோடுல ஒரு கூட்டம் நடத்தினாரு. பெருமளவு கூட்டம் கூடிச்சு. அவர் எங்கெங்க போறாரோ இங்க கூட்டம் அதிகம் கூடுது. அந்த தொகுதி மக்கள் மட்டும் தான் வர்றாங்க, பக்கத்து தொகுதி மக்கள் எல்லாமே வர்றாங்க. ஆனால் காசு கொடுத்து வராத கூட்டம், காசு கொடுத்து வரவழைக்கப்பட்ட கூட்டம் அல்ல. இதனால எல்லாருடைய வாக்கு வங்கி கவர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அந்த பகுதியில பலமா இருக்கிறது அதிமுக. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கொங்கு மண்டலத்துல நிறைய தொகுதிகள் அதிமுக அந்த மண்டலத்தில் ஜெயிச்சது. ஆகையில விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதிமுகவை உடைய வாக்குகளை கவர்ந்து அது அவருக்கு சாதகமா மாத்திக்குவாரா இல்ல திமுகவுக்கு சாதகமா மாத்த வாய்ப்பு இருக்கு? அதாவது நீங்க இப்போ சேலம்னு கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலம்ல ஐ திங்க் ஒரே ஒரு 10 தொகுதியா 11 தொகுதியா இருக்குன்னு நினைக்கிறேன். சேலம் மாவட்டம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு தொகுதி தான் திமுக வெற்றி பெற்றது, மற்ற தொகுதிகள்லாம் அஇஅதிமுக வெற்றி பெற்றன. இப்போ நீங்க அங்க சேலத்துல ஏடிஎம்கேவுக்கும் அஇஅதிமுகவிற்கும் திமுகவுக்கும் இருக்கிற ஒரு இடைவெளி ஒரு கணிசமான இடைவெளி. ஓகே. ஆனால் இப்பொழுது திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அப்புறம் 2019 சரி 2024 சரி சேலத்துல வெற்றி பெற்றாங்க. பட் சேலத்துல இந்த முறை கொஞ்சம் அஇஅதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்த பொழுது கூட அவர்களால
ஓரளவிற்கு நல்ல இது கொடுக்க முடிஞ்சது, போட்டி கொடுக்க முடிந்தது. ஏனென்றால் பாமக வந்து அது ஒரு அந்த சேலத்துல அவங்களுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கிறது. பாமக வந்து பாஜகவுடன் இருந்து 2024 அந்த சூழல்ல கூட அஇஅதிமுக ஓரளவிற்கு நல்ல போட்டி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பொழுது இந்த சேலத்துல அவர் தாக்கம் ஏற்படுத்தின ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அஇஅதிமுகன்னு இல்லை, ஏனென்றால் இரண்டாவதாக இருக்கின்ற கட்சி தான் இதுல அதிகமாக பாதிக்கப்படும். சேலத்துல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படலாம். ஏனென்றால் அவருடைய தாக்கம் வந்து எல்லா பிரிவினர் மீதும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது ஏனென்றால் இவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு, ஒரு 45% அவங்க பெற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலத்துல நான் சொல்றது இவங்களுக்கு வந்து 40, 38, 35 தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 10 அது நான் இதுவா சொல்ல முடியாது இப்போதைக்கு, பார்க்கணும். நீங்க எனக்கு அந்த ஒரு லீடு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. சோ சேலத்துல எந்த அளவுக்கு அந்த வித்தியாசம் திமுகவிற்கும் அஇஅதிமுகவுக்கும் அட்லீஸ்ட் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களை வைத்துக் கொண்டோம்னா என்னை பொறுத்தவரை 7-8% புள்ளிகள் இருக்கும். இப்போ இவர் வந்து எடுத்துன்னு போனா கூட அது வந்து உங்களுக்கு அந்த கேப் இருக்கு பாருங்க. இந்த 45, 42, 43, 41 கூட குறையலாம், 40 கூட குறையலாம். இவங்க 35 இருக்கிறவங்க இவங்களையும் எடுப்பாங்கல்ல, திமுகவையும் எடுத்துருப்பாரு கேப். சோ அப்படி இருக்கின்ற பொழுது அப்ப அந்த கேப் இருந்துட்டே இருக்கலாம். சோ அதனால வந்து இரண்டாவதா வருகின்ற கட்சி தான், அதாவது பலம் அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல பலம் இல்லாதவர்கள் தான், அதாவது பலம் இல்லாதவர்கள்லாம் அந்த நம்பர் 1 கட்சிக்கு அந்த நம்பர் 2 கட்சி தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் நம்ம பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து மாநிலம் முழுவதும் இது பண்ணும் பொழுது அஇஅதிமுகவுக்கு பாதிப்பு ஏன் அதிகமாக ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால், அஇஅதிமுக நம்பர் 2 கட்சி அண்ட் ஓரளவிற்கு வாக்கு வங்கியை இழந்துவிட்ட கட்சி. அது இன்னும் வாக்கு வங்கியை இழக்குமே ஆனால் அதுக்கு பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால அந்த வித்தியாசம் ஜாஸ்தி ஆடுங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல சொல்றாங்க. சோ இங்க வந்து அஇஅதிமுகவுக்கும் இருக்கும், திமுகவிற்கும் இருக்கும். ஆனால் அஇஅதிமுகவிற்கும் திமுகவுமான இடைவெளியை அவரு அதிக கூட படுத்தலாம், இல்லாட்டா அதே இடைவெளியை அப்படியே கூட அவரு இவரால நின்று போயிருக்கலாம். ஒருவேளை இப்ப மக்களுக்கு வந்து அஇஅதிமுக 10 பேரையோ 8, 9 பேரையோ நம்ம தேர்ந்தெடுத்தோம், அவங்களால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் டிஎம்கே அவர் நல்லா பண்ணியிருக்காரு, ஓகே ஆட்சி ஏதோ பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னு டிஎம்கே மீது மனம் மாறி அவர்களுக்கு ஓட்டு போடுவதன் போது அதை வந்து இவர் எடுத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் மீதான ஆன்டி இன்கம்பன்சி இவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா, ஸோ அப்போ அது வந்து ஸோ அதனால நம்ம வந்து சேலத்துல வந்து பாதிக்கப்பட போவது அஇஅதிமுகவை விட திமுகவுக்கு பாதிப்பு அந்த இடத்துல அதிகமாக கூட இருக்கலாம். சரி, நீங்க திமுகவுக்கு பாதிப்பு இருக்குமா, அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்குமா, எந்த ஆங்கிள் பேசுறோம்? விஜய்க்கு லாபம் இருக்குமா? விஜய்க்கு லாபம் இருக்கும், விஜய்க்கு லாபம் இருக்கும். அதாவது விஜய் வந்து நம்பர் 1 கட்சி ஆயிடுவாரு அப்படிங்கறது என்னால, அதாவது அப்படி எனக்கு தெரியவில்லை. நம்பர் 1 கட்சியாக அவரால் ஆகுவது அவ்வளவு எளிதல்ல, அதற்கான அறிகுறிகளும் எனக்கு தெரியவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு தெரிந்தவரையில் அவருக்கு ஒரு சில சமூக பிரிவினரிடையே அதிகமான ஒரு ஈர்ப்பு அவரிடம் இருக்கிறது. அதை நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. இதுல என்ன ஆகுறதுன்னா, இந்த நான் கேள்விப்பட்டவர் நேற்று இரவு ஒரு முக்கியமான கட்சி பிரமுகரோட பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொல்லுவது கூட, அவரும் என்ன வந்து இப்ப என்னுடைய கருத்தை வந்து அவர் பிரதிபலிச்சார். அவங்க கட்சி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட அந்த பிரிவினர் அவங்க பின்னாடி போறாங்க. நீங்க சொல்ற அந்த மேற்கு ரீஜன். அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்ல வரீங்களா திரு ராமகிருஷ்ணன்? கிறிஸ்த சமூகத்தினர் சொல்ல வரல, கிறிஸ்தவர்கள் சொல்ல வரல, கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வரவில்லை. ஓகே, ஒரு சமூக பிரிவினர். ஓகே, இது வந்து அவருக்கு வந்து டெல்டாலையும் ராமகிருஷ்ணன் பட்டியலின சமூகத்தை சொல்றீங்களா? ஆமா, பட்டியலின சமூகத்தை தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பட்டியலின சமூகத்துக்கு அவங்களுடைய அந்த பிரிவினர் வந்து இவருடைய பின்னால போறதுனால அது வந்து மற்ற சமூகத்தினர்கிட்ட அது ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு?
முக்கியமான விஷயம் சொல்றீங்க. பட்டியலின சமூக மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பதால் வேறு சமூகத்திடம் ஒரு முக்கியமான பாதிப்புன்னு சொல்றீங்க. அது என்ன பாதிப்பு? அவங்க ரைட். அதான் இவருக்கு இது 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 என்ன ஆகும்னா, பாதிப்பு என்றால் அவர்களுக்கு இந்த ஒரு முழுமையாக ஒரு சமூகமே, ஒரு சமூக பிரிவினரே வந்து அவருக்கு பின்னாடி போறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், கருத்து, ஒரு பார்வை வந்து மற்ற சமூக பிரிவினரையே வந்திருக்கிறது. ஓகே, அது வறுமை ஆனால், அது இருக்குமே ஆனால், அது வந்து இப்ப நம்ம வந்து இப்ப யாரும் வந்து இவங்க வந்து அந்த ஒரு இவங்க வந்து அந்த கட்சி ஒரு பிரமுகர், அவர் சொன்னது வந்து அவங்க சர்வே எடுத்திருக்கோம்னு சொல்றாரு. ஓகே, பட் ஆனா பொதுவா வந்து இன்னொருத்தர் வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம பொதுவா நம்ம 4-5 பேர்கிட்ட பேசுறோம், அது பேசுறதுல அவங்க சொல்றாங்க, அவங்க தனிப்பட்ட ரீதியில அவங்க பார்க்கிற பார்வையில சொல்றாங்க. பட் அதுவும் இந்த ஒரு மிகப்பெரிய கட்சி எடுத்த சர்வேல வருகின்ற ஃபைண்டிங்ஸும் டாலி ஆகுது. இது ஒன்று. ஓகே, இதுல என்ன ஆகுறதுன்னா, அப்ப அந்த பிரிவினர் இவங்க பின்னாடி போறாங்களோ, சப்போர்ட் பண்றாங்களோ, அப்போ நம்ம வேற ஏதோ ஒரு கட்சியை, ஒரு மாற்றா ஒரு சக்தியை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பொதுவா நடக்கும். இது வந்து அரசியல் அந்த இதுல வந்து தமிழ்ல என்ன சொல்றீங்க தெரியல, இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல இது நடக்குது. ஓகே, இது சரியா தவறா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். பட் இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல ஒரு கவுண்டர் மொபிலைசேஷன் நடைபெறும் என்பதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. அப்படி வரும்பொழுது இவர் எப்படி வெற்றி பெற முடியும்? ஓகே, சோ அதனால இவரை தான் வந்து அனைத்து பிரிவினருக்கும் சமமானவர் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்கோர்ஸ் அவருடைய அந்த 5 இது சொல்றாரு இல்லையா, தலைவர்களை காட்டுறாரு இல்ல, அதுலயே வெவ்வேறு சமூக பிரிவினர் தான் எடுத்திருக்காரு. அம்பேத்கர் மட்டும் தமிழ்நாட்டை சாராத பட்டியலின பிரிவினர் வச்சிருக்காரு. ஓகே, அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பட்டியலினத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களை ஏன் அவர் தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதை விட்டுருங்க. ஓகே, அது தனி இது. சோ அப்ப வந்து ஆனா ஒவ்வொருத்தரையும் அவர் காட்டுகின்ற ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு சமூக பிரிவினரை சார்ந்தவர்கள். அது ஒன்றும் அதனால அவங்க அந்த சமூகத்தை தான் செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை அவர் தேர்ந்தெடுத்த விதம் தேர்ந்தெடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மனதில் வைத்துதான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றுதான் நமக்கு தெரிகிறது. ஓகே, அது சரி தவறு என்று நான் சொல்லவில்லை. பட் இந்த இதை மனதில் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் நடத்தணும்னா இந்த ஜாதி விஷயங்கள்ல நீங்க சரியா நடந்து கொள்ள வேண்டும். சரியாக என்பது நான் கோட்ஸ்ல சொல்றேன். ஏன்னா இப்போ இவர் வந்து பட்டியலினத்தை, ஒரே நிமிஷம், பட்டியலினத்தை சொல்றோமே தவிர இப்ப இந்த கெவின் மர்டர்ல எல்லாம் ஒண்ணும் வாயே திறக்கல. ஆணவ கொலையை பற்றியெல்லாம் என்றைக்காவது விஜய் அவர்கள் வந்து ஒரு முழக்கம் இட்டிருக்கிறாரா, ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்காரா? ஒண்ணுமே சொல்லல. சோ அதனால அவரும் திமுக அதிமுகவின் மீது இருக்கின்ற விமர்சனங்கள் இருக்கு, குறிப்பாக பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் காட்டுகின்ற கவனமோ, அவர்கள் காட்டுகின்ற ஆர்வமோ, அவர்களுக்கு உண்மையாக அதுல இது இருக்கா, அவங்க அதை பத்தி கவலைப்படுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க மீது சொல்லப்படுகின்ற விமர்சனத்தை இவர் மீதும் நாம் செலுத்தலாம். சரி, முக்கியமா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் என்ன கேட்டு சேலம் பகுதியில நம்ம திமுகவோட பாதிப்பு, அண்ணா திமுகவோட பாதிப்பு சொல்றமே, அந்த பகுதியில் விஜய் வெல்ல முடியுமா? கஷ்டம். அவரு அதான் சொல்றல, அவர் ஏதாவது ஒரு தொகுதியில ஜெயிக்கலாமா தெரியல. அதாவது என்னை பொறுத்தவரையில் அவர் வெற்றி பெறுவார் என்று நான் அதாவது சொல்றேன் இல்ல, நீங்க வந்து அத்திப்பூத்தார் போல அங்கே இங்கே ஏதாவது ஒரு இடத்துல அவர் ஜெயிக்கலாம். ஓகே, அது கூட ஒரு இதுக்காக சொல்றேன். அதாவது நான் ஒரு கெஸ்ல ஒரு சும்மா இப்ப நீங்க கேட்கறீங்க அதனால சொல்றேன். மற்றபடி ஏனென்றால் நம்ம வந்து செங்கோட்டையன், நீங்க சேலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒன்றும் தூரம் இல்லை, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம், செங்கோட்டையன் வெற்றி பெறுவது கூட சந்தேகம் என்று தான் சொல்கின்றார்கள். அதாவது செங்கோட்டையன் சுயேட்சையாக நின்றால் வெற்றி பெறுவார் என்று பொதுவாக கருதப்படுகின்றவர். ஓகே, எப்படி 1991 பெரிய ராஜீவ் காந்தி இந்த இறந்து போன பிறகு நடைபெற்ற தேர்தலில் திமுகவினுடைய சார்பில் திமுக அணியில இருந்த திருநாவுக்கரசரும் நம்ம KK-சாரும் வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது அது பெருசா பேசப்பட்டது. அது மாதிரி இவரும் ஜெயிப்பார்,
ஓகே அப்படின்லாம். ஆனா பட் இப்பொழுது என்ன பேச்சுன்னா, அவர் வெற்றி பெறுவது கூட, அதாவது எங்க கோபியில செங்கோட்டையன் 1977 வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறவரே இந்த முறை வெற்றி பெறுவாரா என்பதுல வந்து பல பேருக்கு இது இருக்கிறது. அதனால சேலத்துல வந்து அவ்வளவு பெருசா எனக்கு தெரியல. சோ சொல்ல என்னை பொறுத்தவரை நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் வந்து நோ, அவர் வெற்றி பெறுவது மிக கடினம் என்றுதான் நான் கருது. அவர் வெற்றி பெற முடியாது. வேலூர் பகுதியில் கூட்டம் நடத்த போறாரு. அது நம்ம வட மாவட்டங்கள் ஒரு முக்கியமான பகுதி, வன்னிய சமூக மக்கள் அதிகம் இருக்கின்ற பகுதி. நீங்கள் சொல்கிறபடி விஜய்க்கு ஆதரவு தருகின்ற பட்டியலின சமூக மக்களும் முக்கிய கணிசமானவர்களுக்கு இருக்கின்ற பகுதி. அங்கே போய் அவர் பிரச்சாரம் கொண்டு கூட்டத்தை நடத்தும் பொழுது அந்த பகுதியில் தாக்கத்தை கொடுப்பாரா? ஏன்னா அதிமுக அணியில் இருக்கின்ற அன்புமணியும் அவருடைய தந்தையாரும் பிரிந்து இருக்கிறார்கள். இன்னும் டாக்டர் ராமதாஸ் எங்கே போவார்னு தெரியல. விசிக அநேகமா திமுக இருந்துரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பகுதியில அதிக அளவுக்கான தாக்கத்தை கொடுக்கின்ற விஜய் அந்த பகுதியிலேயாவது ஓரிரு இடங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அவர் வேலூர் பகுதி, அந்த வேலூர் திருவண்ணாமலை, அந்த நம்ம ஒரு இதுக்கு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ராணிப்பேட், அந்த இடங்கள்ல ஏதோ ஒரு 2 பிளேஸ் ஜெயிக்கலாம், சொல்ல முடியாது. அதான். ஆனா இப்பொழுது வந்து அவர் பட்டியலின மக்களை மட்டுமே தான் ஈர்க்கின்றார் என்றால் அது அவருக்கு சாதகமாக செல்லாது. ஓகே, அவர் வந்து எல்லா சமூகத்தை பிரிவினரையும் அவர் ஈர்க்க வேண்டும். எல்லா சமூகத்துக்குமே அவர் நான் வந்து தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்கோர்ஸ் இதுவரையும் ஒரு டு பி ஃபேர் டு ஹிம் அவர் அந்த மாதிரி தன்னை சொல்லிக்கல. இந்த சமூகத்துக்கு தான் நான் உழைப்பேன், அந்த சமூகத்தை அப்படியே சொல்லல அவர். ஓகே, இப்போ வரைக்கும் அதை பத்திலாம் அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஒன்றும் வாயை திறக்கல. பட் ஆனால் இந்த கருத்து கொஞ்சம் நிலவி கொண்டு இருக்கிறது. அவருக்கு வந்து பட்டியலின மக்கள் மட்டும் மத்தியில அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. அதாவது இளைஞர்கள் மத்தியில நீங்க கிறிஸ்டின் கேட்டீங்க, ஈவன் முஸ்லிம்களுடைய இளைஞர்கள், ஏன்னா என்னுடைய ஒரு சில நண்பர்கள் வந்து அரசாங்கத்துல பெரிய பதவியில் இருந்தவங்க, அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்துல உறவினர்கள்ல இளைய இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்று அது அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பட் எனிவே அது விட்டுருங்க. பட் அவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் அந்த ட்ரெண்டை சொல்றாங்க. ஓகே, இப்போ இப்படி இருக்கு. ஸோ அதனால அவர் எது சொல்ல வர்றேன்னா, அவருக்கு வந்து எல்லா சமூகத்தினரின் மீதும் அவருக்கு அவர் மீது, அதாவது குறிப்பாக இளைஞர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35 வயதுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுமே ஈர்ப்பு இருக்கிறது. பெண்கள் வந்து அதுவும் வந்து ஏஜ் குரூப்ஸ் இல்ல, சமூக பிரிவினரும் இல்லை, அதை நான் இதுவா சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து அதுவும் அவர் கணிசமான அளவிற்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு, ஆர்வம், நம்பிக்கைன்னு சொல்ல முடியுமா தெரியல. பட் இருந்தாலும் அவர் ஒரு புதிய சக்தி, நம்ம அவரை வரவேற்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்காங்க. இப்ப நான் வேலூர் பத்தி கேட்டபோது நீங்க சொன்னீங்க ஓரிரு இடங்கள் வெல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஓரிரு இடங்கள் வெல்லலாம், வெல்ல வாய்ப்பு இருக்கு, வெல்ல கூடும் அப்படி. ஏன்னா அதே மாதிரி மற்ற பகுதிகளில் இருந்தா விஜய்க்கு எந்தெந்த பகுதிகளில் அவருக்கு சாதகமாக இருக்கக்கூடும், வெல்லலாங்கிற மாதிரி எந்தெந்த இடங்கள் இருக்கக்கூடும் மற்ற மாவட்டங்கள்ல? சென்னையில வந்து நீங்க இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இந்த 4 மாவட்டங்கள்ல அஇஅதிமுக என்னுடைய கணிப்புல வந்து இந்த இடங்கள்ல வந்து அவங்க வந்து இந்த பிளவு வருவதற்கு முன்பே கூட ஒரு மாதிரி அவங்க சொல்ல வருது 2018 2016 ஜெயலலிதா இறந்து போன பிறகு ஒரு கவனம் இல்லை. இந்த 37 இடங்கள் இருக்கின்றன. இப்போ பாமக வந்து சென்னையில பெரிய அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அங்க இருக்கு. திருவள்ளூர் கூட அவ்வளோ இல்லை. ஓகே, அவங்களுக்கு திருவள்ளூர்லயும் இருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கலாம், அங்க அது விட்டுருங்க. இப்ப இந்த சென்னை அண்ட் திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்ல வந்து அவங்களுக்கு இது ஒரு 16, அது ஒரு 11, 27 இடங்கள் இருக்கின்றன. ஓகே, அது வந்து அவங்களுக்கு வந்து அதுல ஒரு 4-5 இடங்கள் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறலாம் அவங்க. இன்ஃபேக்ட் விஜய் வந்து நான் வசிக்கின்ற வேளச்சேரியில நீக்கலான்னு சொல்றாரு. பட் வேளச்சேரி என்னை பொறுத்தவரையில் அவருக்கு சரியான தொகுதியாக நான் கருதவில்லை. ஓகே,
வேளச்சேரியோ, பட் அவர் சொல்றாங்க விக்கிரவாண்டி, வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வில்லிவாக்கம், அது சொல்றாங்க. எனிவே அது அவங்களுடைய இஷ்டம். பட் வேளச்சேரி என்ன பொறுத்தவரையும் அது அவருக்கு சரியா வராது. பட் வேற ஏதாவது தொகுதி ரூரல் விக்ரவா அது மாதிரி. பட் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன், இந்த சென்னை, திருவள்ளூர் அங்கே, அதுக்கப்புறம் அப்புறம் இந்த தென் மாவட்டங்கள்லயும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தென் மாவட்டங்களையும் வாய்ப்பு. ஏன்னா அஇஅதிமுக இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கொஞ்சம் தென் மாவட்டங்கள்ல பலவீனமா போயிட்டாங்க, டெல்டால பலவீனமா போயிட்டாங்கன்னு சொன்னதுனால அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். அந்த தொகுதியில ஏதாவது பண்ணி வெவ்வேறு சமூக பிரிவினரை கொண்டு வந்து டெய்லி ஒரு எடப்பாடியை பார்த்து நாங்க இங்க ஆதரிக்கிறோம் எல்லாம் சொல்றாங்க. ஸோ ஓரளவுக்கு அதெல்லாம் பலனை தரும். அதுக்கப்புறம் டெல்டா, அவர் என்ன பொறுத்தவரையிலும் இந்த சவுத்துல எந்த அளவிற்கு, அதாவது இந்த பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இந்த கட்சி போகிறது அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு எதிராக போயிடும். ஓகே, மற்ற பிரிவினர் இவருக்கு எதிராக சேர்ந்து விடுவார்கள். ஆனால் அதை விட்டுருங்க. அதனால இப்ப சவுத் எப்பொழுதுமே அது ஒரு இந்த ட்ரிக்கி ரீஜன், அதை விட்டுருங்க. அதை இப்ப நம்ம ஒரேடியா சொல்ல முடியாது. பட் அவருக்கு நீங்க கேட்டது கேள்வி என்ன சொல்றேன், வெள்ளூர் அந்த சைடு, திருவண்ணாமலை கூட சொல்லலாம். பட் வெள்ளூர், இந்த ராணிப்பேட், திருப்பத்தூர், இங்க இந்த ஜோலார்பேட்ல வீரமணி இருக்காரு, பக்கத்துல ஒரு 1 தொகுதி அவங்க இது. மற்றபடி அவங்க வெள்ளூர் அந்த சைட்ல அவ்வளவு வீக்கா தான் இருக்காங்க. அதற்கு பிறகு நீங்க சென்னை, திருவள்ளூர், அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெல்டா அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த அந்த இடத்துல 43 தொகுதி என்னமோ இருக்கு. எவ்வளவு இடங்கள் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியல. அது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிளாக, அதாவது இந்த முறை அவர்கள் வெற்றி பெறலேன்னு வச்சுக்கோங்களேன் அஇஅதிமுக. அது பாத்தீங்கன்னா அங்க வாய்ப்பு வாஷ் அவுட் ஆனா கூட ஆகலாம். என்ன இப்போ இவர் என்னுடைய நண்பர் எடுத்த ஒரு கணிப்பு படி சொல்றாரு, ஈவன் விராலிமலை விஜயபாஸ்கர் 2வதா தான் வர்றாருன்னு சொல்றாரு. ஓகே, அங்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அவருடைய கணிப்பு படி, அவங்களுடைய சர்வே படி இதுக்கு தான் கொடுக்குறாங்க, டிவிகேக்கு தான் கொடுக்குறாங்க, விஜய்க்கு தான். விராலிமலை மாதிரியான தொகுதியில சொல்றேன். விராலிமலையில விஜயபாஸ்கர் கடந்த 20 ஆண்டுகளாக எம்எல்ஏவா இருந்து வர்றாரு. அந்த இடத்துல நம்பர் 2 தான் வருவாருன்றாங்க. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் நன்னிலம் நம்ம காமராஜ், இவரு ஃபுட் மினிஸ்டரா இருந்தார் இல்லையா, இவங்க 2 பேரும் ரொம்ப முனைப்பா சேலை செஞ்சு ஏதாவது பண்ணி போய் வந்தா வரலாம். அப்புறம் வேதாரண்யத்துல, ஏன்னா இப்ப OS மணியன் பாத்தீங்கன்னா அவர் அந்த தினகரன் சேர்ந்ததுனால ஓரளவுக்கு அவருக்கு கொஞ்சம் இது கிடைக்கும் ஆதரவு. இந்த 3 பேர் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா என்னை பொறுத்தவரையும் அஇஅதிமுக அதுதான். நான் ரொம்ப மற்றபடி 40 இடங்கள் இருக்கு. 40 இடங்கள்ல முக்கால்வாசி இடம் விராலிமலையில கஷ்டம்னு சொல்றாங்க, பார்ப்போம். அதனால எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடங்கள்ல அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, அது தெரியுது. நீங்க சொன்னதுல ஒரு 6-7 இடங்கள் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. இருக்கலாம் அவருக்கு. ஆமா, ஒரு போற போக்க பார்த்தா ஒரு 10 இடம் எனக்கு ஒரு கெஸ் எஸ்டிமேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு 10 இடம் அவருக்கு கிடைக்கும்னு தோன்றது. 10 இடம் ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா, ஒரு புதிய கட்சி ஜெயிக்குது அப்படின்னா 2 பெரிய கட்சிகள் எந்த அளவுக்கு பாதிக்கும்? இவர்கள் 2 பேரும் திமுகவோ பெரும்பான்மை பெற்று விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர், முக்கியமா திமுகவிற்கு அந்த இது இருக்கு. திமுகவிற்கு அந்த அதாவது இப்ப அகைன் இப்ப திருமா ஏன்னா நேற்றையிலிருந்து அவர் ஒரு மாதிரி, அதாவது நாங்கள் இவங்களை சேர்த்தீங்கன்னா நாங்க வெளியில போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. பட் இதே மாதிரிதான் முன்னையே சொல்லியிருக்காருன்னு சில பேர் சொல்றாங்க. எனிவே அது இருந்துட்டு போட்டோம். பட் இப்போ இந்த தேர்தல் வரப்போகின்ற அந்த தேர்தல் அட்டவணையை அறிவிக்க போகின்ற ஒரு காலத்துல அவர் அதை சொல்றாரு. ஓகே, அதனால அவர் வெளியே செல்வதற்காக அவர் தயார்படுத்திக் கொள்கின்றாரா அதுன்னு. பட் அவரு போறாருன்னு வச்சுப்போம். அவரு வெளியில போறாரா, போகலைங்கிற பட்சத்துல, அதே மாதிரி காங்கிரஸும் வெளியே போகவில்லை என்ற பட்சத்துல திமுகவிற்கு நம்பர் 1 கட்சி. ஓகே, அவங்க மீது பலவிதமான இது இருக்கு. ஓகே, வருத்தம் இருக்கிறது, அது இருக்கு, அதெல்லாம் ரைட். நான் எல்லாம் எதையும் மறுக்கல. லோக்கல் எம்எல்ஏஸ் மீது பலவிதமான குறைபாடுகள் இருக்கின்றன, அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் மக்கள். பட் இன்றைக்கு இருக்கிறதுல பலமான கட்சி அந்த கட்சி தான். அதனால ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அதுக்கான சாதகமான ஒரு சூழல் இருக்கிறது. அதோடு இல்லாம அவங்க நீங்க பாத்தீங்கன்னா 2024 தேர்தலுக்கு பிறகே பாத்தீங்கன்னா அவங்க 2026 தேர்தலை வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க.
ஸோ அந்த பார்ட்டி, அந்த கட்சி இயந்திரம் 24/7 அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால இதுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு இது இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கும். அதனால அந்த கட்சி என்ன பொறுத்தவரையில் மெஜாரிட்டி வருதோ வரலையோ அதை விட்டுருங்க. மெஜாரிட்டி வந்துடும் தான் என்னுடைய இது. ஒரு தமிழ்நாட்டில் 2006 தவிர, 52க்கு பிறகு 2006 தவிர எப்பொழுதுமே அவங்க மெஜாரிட்டி கொடுக்காதபடி அவங்க ஜனங்க ஓட்டு போட்டதில்லை. ஸோ இந்த தரமும் மெஜாரிட்டி கொஞ்சம் சீட்டு குறையலாம், அந்த கூட்டணியுடைய பலம் குறையலாம். பட் அது ஒரு எப்படி அட்லீஸ்ட் ஒரு 118க்கு பதிலாக 112 ஜெயிக்கலாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு 4-5 சீட்டு அது அவங்களுக்கு ஆதரவு வச்சுட்டு வந்துடலாம். அதுல ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் 7-8 சீட்டோ 10 சீட்டோ இப்ப நான் சொல்ற மாதிரி ஜெயிச்சிடறாருன்னு வச்சுப்போம். அதற்கு பிறகுதான் அவருக்கு இருக்கின்றது சவால். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிட்ட திரு டி. ராமகிருஷ்ணன் மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.